எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர் லைக் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் நிறையா ட்விஸ்ட், நிறைய இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ், நிறைய க்யூட் ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கிற இனிமேல் நடக்க போகிற ஒரு சில விஷயங்கள், அது வேறு மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்கள் இந்த படத்தில் பதிவு செஞ்சுருக்கோம். ஐ திங்க் இது தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக ஒரு புது படைப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் பாருங்கள், ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டீம். எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. டிஃபிகல்ட் டைம்ஸில் எல்லோரும் ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் வெரி பிக் திங். யாருமே எதுவுமே சொல்லாமல் கஷ்டப்படாமல் வாட் எவர் வி ஆஸ்ட் தே டிட். இட் வாஸ் ஸோ நைஸ் ஆஃப் தெம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த மீடியா, த கெஸ்ட் அண்ட் ஆல் த ரெஸ்பெக்டட் பீப்புள் டு கம் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பாய் அதான் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லிக்கலாம். ப்ரொடியூசர் எங்கள் கில்டு மெம்பரு, அடிக்கடி வருவாங்க. டைரக்டரும் வந்து மிக திறமையான மனிதர். இந்த டைட்டிலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வாங்கிட்டார். ஆனால் நான் சொன்னேன், ஒரு டைரக்டர் டேலண்ட்டை பார்த்து அப்பவே சொன்னேன், இந்த படம் பெருசாக இருக்கும் சார் அப்படின்னேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது சொல்லுது ஒரு பெரிய வெற்றி படம் நிச்சயமாக, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஹீரோ ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு, உண்மையிலே சந்தோஷம். அதேமாதிரி வில்லன் நடிகர் அற்புதமாக நடிச்சிருக்காரு. அதில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை நல்லா பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருச்சு, படம் வெற்றி படம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நிச்சயமாக இந்த டீம் பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு மனமாற வேண்டுறேன். ராஜன் சார் வந்திருக்காங்க, ரொம்ப அற்புதமாக ஒன்ன மனிதர், எல்லாருக்கும் உதவி பண்ணுறது அவர் குறிக்கோள். டிஎஸ்ஆர் சுபாஷ், அவர் மண்டையில் கம்ப்யூட்டர் வச்சுருக்காரு, கம்ப்யூட்டரே இவர் தானே தெரில, எந்த இதையும் எடுத்து பேசுகிறாரு. சரி வேண்டாம், அந்த மேட்ரு வேண்டாம். அப்போ மாதிரி நம்ம பேரரசர் அவர் பேசுகிற கேட்கத்தான் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப அற்புதமாக பேசும். ஜீவா சார் உண்மையிலே பெரிய மனம் படைத்தவர் ஜீவா. எல்லோரும் வந்திருக்கீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அடையணும். எடிட்டர் பேசவே மாட்டேன்ட்டார். கேட்டால் எங்கள் வீட்லேயே எடிட் பண்ணி தான் சார் பேசுவாங்கிறாரு. அந்த மாதிரி பேசுவாராம். மியூசிக் டைரக்டர் அற்புதமாக பேசினார். வில்லன் தான் ரொம்ப அழகாக பேசினார். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இதில் இந்த குழந்தைங்க வந்து நடித்தாங்க. இந்த குழந்தைங்களை ஒரு கைத்தட்டு தட்டுங்க. பிரமாதமாக நடித்தாங்க, எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அவங்க அப்பா அம்மா கொடுத்து வச்சவங்க நினைக்கிறேன். எல்லாம் அப்பா அம்மா மறக்காதீங்கப்பா. ஏதாவது நடிக்க வந்தோன்னா அப்பா அம்மா மறந்துடுவாங்க. நன்றியே கிடையாது இந்த நாட்டில். வந்து நான் இப்போ சுபாஷ் சார்கிட்ட சொன்னேன், இப்போ வந்து மிருகங்களுக்கு தான் நிறையா நன்றி உணர்வு இருக்குது, மனிதர்களுக்கு நிறையா பேர் கம்மியாகிடுச்சு. நீங்கள் எதனா ஒரு உதவி பண்ணால் கூட பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுவேன்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க. பாத்திரம் அறியாமல் பிச்சை போட்டால் பெரிய கஷ்டம். ஏன்னா யார் நல்லவன் யார் கெட்டவனு தெரியாது, துரோகி நிறையா பேர் இருப்பான். இப்போ எவனாவது வளர்ந்துக்கிட்டு தான் அவனுக்கு காலை பிடிச்சி, நண்டு கதை தெரியும்ல, ஒரு நண்டு மேலே ஆச்சுன்னா அடுத்த நண்டு இழுத்து கீழே விட்டுரும், போங்கடா ஒரு படம் எல்லாம் சேர்ந்து சாவும். அந்த மாதிரி நன்றி இல்லாத மனிதர்கள். இப்போ யூடியூப்லலாம் பார்த்தோன்னா ஒரு மீனை ஒருத்தர் பிடிச்சி வைக்கிறாரு, அந்த மீனை காப்பாற்றணுன்னே அந்த மீனை தண்ணிக்குள்ளே விடுது நாய். என்ன ஒரு பூனைக்குட்டி வந்து பாடுது, பூனைக்குட்டி. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து எல்லா மிருகங்களும் வந்து நன்றி உள்ளதாக ஆயிடுச்சு, மனிதர்கள் வந்து நன்றி கம்மியாகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. இந்த படைப்பு ரொம்ப சிறப்பாக படைச்சிருந்தாங்க. வெடிகுண்டு மேட்டரை சொன்னாங்க. அதில் வந்து சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் வெடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டுச்சு. அந்த தம்பி மன்னிப்பு கேட்டாப்புல. அது மனிதர்களாக இருந்தால் வெடிகுண்டு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்தை அவன் பார்க்கறது இல்லையா தெரில. ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணணும், வெடிகுண்டு எவன் வைக்கிறானோ அவன் குடும்பத்தை முதல்ல போடணும். அப்போ தான் அவன் வந்து வெடிகுண்டு வைக்க மாட்டான். கொஞ்சம் பாசம் இருக்கும் அவனுக்கு. அவன் புள்ள இருக்குது, அவங்க அம்மா இருக்காங்க, பொண்டாட்டி இருப்பாங்க, பாசம் இருக்கும். ஆனால் அந்த இதெல்லாம் மூளை சாவலவை அப்படின்னு பண்ணி வெடிகுண்டு வைக்க சொல்லுவாங்க. அதனால் வெடிகுண்டு வைக்கிறதுனால எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ பெரிய ஆளாக வர வேண்டியவங்களாம் எவ்வளோ பேர் நஷ்டங்கிறது நம்ம மாதிரி
தெரியும், நம்ம நிறையா பார்த்துருக்கோம், தெரியும். என் படம் கூட இந்தியான்னு ஒரு படம் இப்போ ஷூட் முடிச்சுட்டேன். எனக்கு அது சம்மந்தமான படம் தான். இப்படி இதுவும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஹீரோ பேசுகிற டைலாக்லாம் அற்புதமாக இருந்துச்சு. டைரக்டர் தான் பாராட்டு சொல்லணும், தைரியமாக எடுத்துருக்கீங்க. உண்மையிலே எதிர்ப்பு இருக்கா எதிர்ப்பு இல்லையா தெரியல எனக்கு, ஆனால் தைரியமாக இருக்கீங்க. உண்மையிலே உங்களுக்கு டைரக்டர் ஒரு கைத்தட்டல் கட்டுங்க சார். உண்மையிலே டைரக்டரோட அப்பா வந்திருக்காங்களாம் சார், பாராட்டுதல் சார் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு. ஏன்னா உண்மையிலே ஒரு திறமையான ஒரு டைரக்டரு அவரை கொடுத்துருக்கீங்க தமிழ் சினிமாவுக்கு. நிச்சயமாக நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவர்கிட்ட. நான் இந்த இடத்துல சொல்ல, ஆஃபீஸ்லேயே சொல்லுவேன். அவர் பேசும்போது, அவர் பார்க்கும்போது ஒரு எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் இந்த படம் பார்க்கும்போது நான் நினச்சேன், நிச்சயமாக பெரிய வெற்றி படங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஹீரோ அடிக்கடி வருவார். அவர் ஹீரோ வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ அற்புதமாக ஒரு நடிகர். உடம்பு அப்புறமா பாதுகாப்பாக வச்சுருக்காரு சார். இப்படியே வச்சுக்கணும், இதே மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாடி எப்படி வச்சுருந்தாரோ அது அவர் இறக்குற வரைக்கும் உடம்பு அப்படி தான் வச்சுருந்தார். சினிமாவில் இருக்க இன்றைக்கு வரைக்கும் டீ சாப்பிடல, வெத்தலை பாக்கு போட மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன். என்ன சார், நான் இருப்பேன் 200 வயசு வரைக்கும். எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் முடியாதுன்னு. இப்போ ஒரு பாட்டி பார்த்தேன் 400 வயசில் இருக்குது சைனாவில். உண்மைதான். ஏன் நம்ம சராசரி 120, எல்லாருக்கும் மனுஷன் உயிர் வந்து 120 கடவுள் படைச்சது. ஆமாம், 500 வருஷம் எப்படிங்க இருக்குது. ஒருத்தன் என்ன கூட போட்டான், இவர் 500 வருஷம், நான் என்ன 200 வருஷம் வாழ்வாருன்னு. உன் பரம்பரையே போயிருக்கோண்டா, நான் இருப்பேன் இப்போ. ஏன்னா மூச்சு காற்றை எங்கே நிறுத்தணும், மூச்சு காற்றை எவன் ஜாஸ்தி விடணும் அவன் போயிடுவான், அவ்வளோதான். அதை எங்கே உள்ளே நிறுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவன் பழச்சிக்குவான், அவ்வளோதான். இதுதான் சித்தர் வழிபாடு. சித்தர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னா உள்ள சமாதி. இப்போ கூட பழனி பக்கத்தில் ஒருத்தரை ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்தாங்க, உயிரோடு இருந்தார். நிறையா யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. அதனால் அதெல்லாம் வந்து இருக்கலாம், நம்ம இருக்கணும்னு நினச்சா இருக்கலாம், வேண்டான்னா போயிடலாம். ஏன்னா இப்போ இருக்கிறத பார்த்தா என்னடாத வாழ்க்கை அப்படிலாம் ஆகிடும். ஏன்னா நிறைய துரோகிகளாக இருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் துரோகிகள். திரும்ப அந்த பக்கம் ஒருத்தர் கத்தி வச்சுருப்பான், அப்படி அண்ணயமா. எனக்கு வந்து திருச்சியில் 1974 73 நினைக்கிறேன், கூட இருந்தவனே அறுவாளில் வெட்டிட்டான் பின்னாடி காலையில் நடக்க முடியாது, தூக்க முடியாது நாங்கள். ஆனால் நான் நடந்தேன், தூக்கினேன். அப்படி காலை இப்படி தையல் போட்டாங்க, நிமித்த முடியாது. மணல் காவேரி ஆற்றுல போய் மணல் மூட்டை எடுத்துகிட்டு வந்து கட்டி குப்புறப்படுத்திட்டு நீட்டினா ரத்தம் பிச்சுட்டு கிடைக்கும். காஞ்ச மிளகாவும் வேப்பனையும் அரைச்சி அப்படியே வச்சு ஒட்டுவேன். அதில் எவ்வளோ வெறியும் பார்த்துங்க. ஆனால் வெறி ஜெயிச்சே தீரணுங்கிற வெறி. என்னை எவன் அடித்தானோ அவனை திருப்பி அடிக்கணும் வெறி. எந்திரிச்சேன், அடித்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன். நம்மளை பாதுகாக்கணும் இல்லையா, நம்மளை தாக்கணும், நம்ம விட முடியாதுல்ல, எப்படி விட முடியும். ஸோ அதனால் வாழணும்னா எப்படி வேணால் வாழலாம், ஆனால் நல்லவனாக வாழணும், அவ்வளோதான். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து என்ன காலங்க சார், சுபாஷ் சார், என்ன காலம் அது, கலியுகம். கலியுகத்தில் எல்லாம் துரோகியாக தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க. எப்போ சித்தர்கள் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதாவது துரோகிகள் இருப்பாங்க. துரோகிகள் நம்ம பார்த்து தான் போகணும். ஆனால் துரோகிகள் வாழ்ந்தது சரித்திரம் இல்லை. புரட்சித் தலைவர் சொல்லுவார், அதாவது ஒருத்தன் வந்து அவன் திருடுனான்னா அவனை பார்த்துட்டு நீ பேசாமல் போனால் நீனும் திருடான் பாரு. ஒருத்தர் திருடுறான்னா அவனை பார்த்துட்டு நம்ம பேசாமல் போனால் நம்மளும் திருடணும். பார்த்தா அதை சொல்லணும்னாரு. அப்போ தான் வேறு என்ன இருக்குது, திருடி கொண்டு போய். இன்றைக்கி தான் தலைவரோட இது பார்த்தேன். பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம், சாப்பாடு வேணும், ஒரு தங்குறதுக்கு இடம் வேணும், வேறு என்ன வேணும். குருவிகள்லாம் என்ன அதோ வீடு கட்டி சம்பாதிச்சிட்டு இருக்கா, கரெக்டாக இல்லை. அது உங்கள் ஆமாம் என்ன இருக்குது, 500 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எல்லோரும் நல்லா வாழணுங்கிறது தான் என்னோட எண்ணம். பாய் இந்த படம் திருப்பி சொல்லுங்கள். ஏன்னா நான் வேறு மாதிரி சொல்லியிருப்பேன், நான் ஸ்கூல் போகல நான். அதனால் இந்த படம் எல்லா இதையும் தவிடு பொடியாக்கி வெற்றி வாகை கூடிய சீக்கிரமாக நிச்சயமாக இந்த படம் வெல்லும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்கிறத என் மனமாற சொல்கிறேன். படம் ஜெயிக்கும். இந்த படம் இந்த டீம் அப்படியே வெற்றி பெற, தொடர்ந்து வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, எப்பவுமே சொல்கிற மாதிரி அம்மா அப்பாவை மதிங்க. உலகத்தில் தாய்க்கு மிஞ்சி ஒரு தெய்வமே கிடையாது. அந்த தெய்வத்தை எவன் மதிக்கலையோ அவன் வாழ்ந்ததா சரித்திரமும் கிடையாது. அதுக்காக தந்தை மட்டமான நாள் நினச்சிக்காதீங்க. தந்தை இல்லாமல் உலகமே கிடையாது. தந்தை வந்து கடவுளுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகணும்னு சொல்லலாம். கடவுளாக கொஞ்சம் அப்படி இப்படி பார்ப்பார். ஆனால் ராஜா அண்ணன் காதை புத்துறது தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு. பேசும்போது ராஜா அண்ணன் மட்டும் காதை புத்துவார், ஆனால் பேரரசு அப்படியே கேட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா அண்ணன் கத்துறாரு, வச்சு பொத்துறாரு, கத்தலை. ஆனால் அவர் மேடையில் கத்துறதே நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு வெறி, என் உயிர் தமிழ். அந்த தமிழை எவனும் அடித்தான் தொட்டானா எனக்கு கோவம் வரும், அந்த வெறி. ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். தமிழ்லன்னா அடிச்சிருக்கானுங்க, தமிழ்னா சும்மானா போலீஸை கம்ப்ளைண்ட் போட்டு உள்ளே போட்டிருக்காங்க. எல்லாம் எனக்கு தெரியும், பாதிச்சிருக்கேன். அதனால் அந்த பாதிப்பு என் நாட்டில் எவன் வேணாலும் வந்து பொழைச்சிக்கிறாங்கிறதுலாம் கிடையாது. என் நாட்டில் தமிழன் பிழைக்கணும்,
அவ்வளோதான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் வீட்டில் என் தமிழன், என் நாட்டில் என் தமிழன் பிழைக்கிறதுல எவனுக்கும் எவன் சொன்னாலும் சரி, அதை பற்றி எனக்கு ஐ டோன்ட் கேர். தமிழன் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். தமிழன் நல்லா இருக்கணும் அங்கிறது என்னோட வெறி, ஆசை, லட்சியம். அதில் யாரும் எந்த இடத்துலையும் நம்மளை சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். எல்லா நாட்டிலையும் வந்து மாடு அம்மா மட்டும் தான் கூப்பிடுது. ஒரு நாட்டிலையும் இங்கிலீஷோ ஹிந்தி எந்த லாங்குவேஜ்லையும் பாடல. ஆனால் அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. நன்றி, ஜெய்ஹிந்த். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். டான்ஸ் மாஸ்டர் சௌமியா பட். இந்த மூவியில் நான் வந்து கொரியோகிராஃப் பண்ணலை. இதில் ஒரு ஸ்மால் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர் கொடுத்த அதுவன் சார் அண்ட் புவன் சார் டைரக்டர் சாருக்கு என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். பின்ன இந்த மூவி இந்த பாய் மூவி கண்டிப்பாக வெற்றி வரணும். அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாய் படத்தின் தயாரிப்பாளர், கதாநாயகன், அற்புதமான உடல் அமைப்பை கொண்ட ஆதவா ஈஸ்வர். ஆதவா என்றாலும் கடவுள், ஈஸ்வரும் கடவுள். அவர் 2 கடவுளையும் சேர்த்து வச்சிட்டு இருக்கார். கடவுள் உங்களை காப்பாற்றுவார். உங்கள் நல்ல எண்ணம், நல்ல மனம் வாழ்க. நீங்கள் எடுத்த இந்த முயற்சி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்று பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களையும் பல கோடி தமிழர்களையும் மகிழ்விக்க வேண்டும் என நான் ஆதவனாகிய ஈஸ்வரனை வேண்டுகிறேன். பாய் என்றால் சகோதரன், சகோதரன் என்று பொருள். பாயின்னு கூப்பிட்றேன்ல, அண்ணன் தம்பி, அதான் பாய்னா சகோதரன். எல்லோரும் சகோதரர்கள். எந்த தாய் வயிற்றில் நாம் பிறந்திருந்தாலும் மனித குலத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்கள். ஆக அந்த சகோதரத்துவம் எல்லார் மனதிலும் பதிந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும், மனித குலம் வாழும். 2 தான், இட்டார் பெரியோர், இடாதார் இழிகுலத்தோர். கொடுத்தவர்கள் தானம், தர்மம், ஈகை, அதை செஞ்சவங்க பெரியவங்க ஒரு ஜாதி. கொடுக்க மாட்டேச்சுப்போ என்னது இது என்று யாருக்கும் ஈயாதவர்கள் இழி கொடுத்தவர்கள் நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் எனக்கு இது பெரிய, நாங்கள் நிறைய விழாக்கள் கலந்துக்கிட்டோம். பேரரசு, அவர் பேருக்கு மட்டும் அரசு இல்லை, ஒரு வெற்றி படங்களை தயாரித்த இயக்கிய அற்புதமான டைரக்டர் தம்பி ஜீவா. என்னுடைய அருமை தம்பி ஜாக்குவார் உணர்வுபூர்வமாக பேசுவார். எங்களுக்கெல்லாம் அந்த ஒளிவு மறைவு, உதட்டலை பேசுறது இதெல்லாம் வராது. என் தம்பி சுபாஷ் எவ்வளோ பெரிய விஷயங்களை சொன்னான். உடுமலை நாராயண கவி அவர்கள் போற்றி வணங்கியவர் கலைவாணர். கலைவாணர் அவர்கள் அவர் செய்த தர்மம் இன்னும் யாருமே உலகத்தில் செய்யலைங்க. கலைவாணர் NS கிருஷ்ணன். எம்ஜிஆர் சொன்னார், என்ன இப்படி வாரி வாரி கொடுத்துட்ருக்கீங்க, தர்மம் தானம் தர்மம் பண்ணுறீங்களே என்றால், என் குருநாதர் NSK கலைவாணர்கிட்ட வேலை பார்த்தவர் எம்ஜிஆர். நாடகத்தில் கலைவாணர் குழுவில் மாதம் 100 ரூபா சம்பளம் அந்த காலத்தில். அதில் எம்ஜிஆர் வேலை பார்த்துருக்காரு. அப்போ கலைவாணர் வர்றவங்க எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவாராம். இல்லைன்னு சொல்கிற வழக்கமே கிருஷ்ணகிட்ட, NS கிருஷ்ணகிட்ட இல்லை. அவர் போற்றிய ஒருவர் தான் உடுமலை நாராயண கவி. அவருடைய கொள்ளு பேத்தி, அந்த பாப்பா என்னுடைய பேத்தி தான். அந்த பாப்பா தமிழ்லே பேசணும்னு நினச்சேன், இங்கிலீஷை நிறைய கலந்து பேசிச்சு. பரவாயில்ல, தப்பில்லை. ஆனால் தமிழை, தாத்தா பேரை காப்பாற்றுமா. தமிழ் இனிமையானது, வலிமையானது, அடுத்தவரை வாழ வைக்கக்கூடியது. இந்த குழந்தைகளை வச்சு ஒரு அழகாக ஒரு நாடகம் வித்தியாசமாக இருந்தது. இந்த விழாவே வித்தியாசமாக இருந்தது. ஒன்லி சாங்ஸ் போடுவாங்க, ட்ரெய்லர் டீசர் போடுவாங்க, நாங்கள் பார்ப்போம். இதை பார்த்து படம் நல்லாயிருக்கும். சில நேரத்தில் டீசரே பார்க்க பிடிக்காது, வேறு வழி இல்லை. நம்மளை சகோதரர்களை அழைத்துட்டாங்க. அதனால் நம்ம ஆழ் மனதிலிருந்து இது வாழ்க. இந்த தம்பி நல்லா வரணும், இந்த ப்ரொடியூசர் நல்லா வரணும், டைரக்டர் நல்லா வரணும். ஆனால் இது எப்படின்னா, ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துகிறோம், ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துகிறோம்.
எடுத்துக்கிட்ட விஷயம் சாதாரண அல்ல. அடுத்தவனை கெடுக்காதே. நீ ஒருவனை பழி வாங்குறன்னு உலகத்தை பழி வாங்காத. நீ போடுற குண்டு ஒருவனை அழிக்கும் என்றால் அது எத்தனை பேர் குடும்பம் கெட்டு போகிறது. என் தம்பி ஜாக்வார் கூட சொன்னார், அடிக்காமல் விட மாட்டேன், என்னை தொட்டவனை விட மாட்டேன் அப்படின்னார். வள்ளுவர் ஒரே ஒரு குறள் சொல்லியிருக்கார், நிறைய சொன்னார். 1335 குறள் சொல்லியிருக்கார். ஒவ்வொன்றும் ஒரு தத்துவங்கள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். உலகத்தில் யாருமே சொன்னது இல்லைங்க. இயேசுபிரான் கூட ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டுன்ட்டார். ஆனா வள்ளுவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இன்னா செய்தாரே, உனக்கு ஒரு கெடுதல் ஒருத்தன் செஞ்சா அவனுக்கு நன்மை செஞ்சிரு, அப்பதான் வெக்கப்படுவான், செத்து போவான். ஐயோ நாம கெடுதல் பண்ண அவர் எனக்கு நல்லது பண்ணிட்டாரே அப்படின்னு வள்ளுவர். இன்னா செய்தாரை ஒருத்தல், மன்னித்தல், பொறுத்து கொள்ளுது. எப்படின்னா அவருக்கு நன்னயம் செய்துவிடல், நல்லது பண்ணிடு. உலகத்தில் யாருமே சொன்னது இல்லைங்க. பழிவாங்கு, கொன்னுடு, வெட்டிடு, சுத்து, அழிச்சிடு. ஆனால் வள்ளுவன் அதை சொல்லலை. உன்னை கெடுத்தவனை நீ வாழவை, அவன் குலம் உன்னை போற்றும், நன்றி தெரிவிக்கும் என்றார். மனித நேயத்தை மையப்படுத்தி எடுத்த படம். மனித நேயத்தை மையப்படுத்தி எடுத்த படம். என் தம்பி டைரக்டர் உட்கார் உட்கார் உட்கார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. உடற்குறை இருந்தாலும் உள்ளக்குறை இல்லை தம்பி. அது இறைவனை சொல்றதா என்ன சொல்றது தெரியல. ஏதோ ஒரு குறை உடல்ல வந்துருச்சு. ஆனா உள்ளம் உறுதியானது. அற்புதமா பண்ணிருக்கீங்க, பிரமாதமா பண்ணிருக்கீங்க. மனித நேயம் பற்றி அற்புதமா சொல்லியிருக்கீங்க. அப்துல் கலாமை கேட்டாங்க, நம்முடைய உலகத்தில் சிறந்த விஞ்ஞானி மட்டும் இல்ல, மா மனிதர், தெய்வம். காமராஜர், அப்துல் கலாம், இதெல்லாம் ஒரு லிஸ்ட். அப்துல் கலாம் கிட்ட ஒரு மேடையில் பேசிட்டு வரும்போது பத்திரிகாரங்க, இந்தியாவில் மத நல்லிணக்கம் உண்டா, இந்தியாவில் மத நல்லிணக்கம் இருக்கான்னாங்க. இருக்க, எப்படி சொல்றீங்கன்னார். இந்த மேடையில் குத்து விளக்கு ஏற்றி வச்சாங்க. அந்த மேடையில் குத்து விளக்கு ஏற்றினாங்க. அப்துல் கலாம் தான் அந்த குத்து விளக்கு ஏற்றினார். குத்து விளக்கை ஏற்றி வச்சாங்க. குத்து விளக்கு இந்துக்களுக்கு சொந்தமானது. அப்போ இன்னொரு அம்மா, கிறிஸ்துவர் அம்மா வச்சு ஒரு விளக்கை ஏற்றினாங்க, மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தி வச்சு அந்த ஒரு தீயை ஏற்றினாங்க. அப்போ குத்து விளக்கு இந்துக்களுக்கு சொந்தமானது. மெழுகுவர்த்தி ஏற்றின அம்மா கிறிஸ்துவர், நான் இஸ்லாமியர் என்று சொல்லப்படுகிறேன், நான் இந்த விளக்கை ஏற்றி இருக்கிறேன். அப்போ இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்துவர்களும் ஒன்னா சேர்ந்து நான் இந்த விளக்கை ஏற்றணும்னா இந்தியாவை போல உலகத்துல மத ஒற்றுமை எங்கேயுமே இல்லை அப்படின்னார். இன்னொன்னு கேட்டாங்க, நீங்க இப்ப ஜனாதிபதி ஆயிட்டீங்க, பொக்ரான்ல அணுகுண்டு வெடிச்சிங்க, ராக்கெட் விட்டீங்க, இது எல்லாத்த விட நீங்க எது உங்கள் மனதை, ஆழ்மனதை இனிமைப்படுத்தியது, உங்களை மகிழ்வித்தது எது, நீங்க ஆத்ம திருப்தி அடைந்தது எது? பொக்ரான் வெடிகுண்டா, ஜனாதிபதி பதவியா, ராக்கெட் விட்டதான்னு கேட்டாங்க. இது மூன்றுமே இல்லைன்ட்டார். இது மூன்றுமே இல்லை. ஹைதராபாத்திலே போலியோவால் பாதித்த குழந்தைகள், பல குழந்தைகள்ல ஒரு பெண் குழந்தை அந்த நடக்க முடியாம ஒரு 4 கிலோ வெயிட் உள்ள ஒரு இரும்பு உபகரணம் செய்து காலில் மாட்டி அந்த குழந்தை நடக்க முடியாம இழுத்து 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 நடந்திருக்கு. அதை ஒரு நண்பர் சொன்னார், இதை ஏதாவது செய்யக்கூடாதான். உடனே அப்துல் கலாம் 400 கிராம் உடைய ஒரு
அது என்ன பொருள் என் நினைவில்லை. அந்த அதில் 400 கிராம் உள்ள செஞ்சு குழந்தை ஈஸியாக நடக்க, சிரமம் இல்லாமல் நடக்க செஞ்சேனே, அதுதான் என்னை ஆத்ம திருப்திப்படுத்தியது. அதுதான் நான் செய்த உலக மகா சேவை என்று. அதுதான் மனித நேயம். ஆக அப்துல் கலாம் போன்ற மனிதர்கள், காமராஜர் போன்ற மனிதர்கள் இந்த நாட்டில் பிறக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும். ஆக இந்த படம் மிக அற்புதமான ஒரு தத்துவத்தை, மனித நேயத்தை மக்களுக்கு சொல்லியிருக்கிறது. இது வெற்றி பெறும். இப்படிப்பட்ட படங்கள்லாம் 100 படம் வந்தாலும் ஒரு 5 படம் தான் வெற்றி பெறுது. பெரிய படங்கள் வேற, அது கலெக்ஷன். வெற்றி படமா என்பது வேற. பட் இந்த படம் மிகப்பெரிய செய்தியை உலகத்துக்கு சொல்வதாலே இது நிச்சயம் வெற்றி பெறும். இந்த ஹீரோ, வில்லன், நடிகர்கள் செலக்டிவா அற்புதமாக டைரக்டர் போட்டிருக்கார். வேலை பிரமாதமாக வாங்கியிருக்கார். எடிட்டிங் நல்லா இருக்கு, ரெக்கார்டிங் நல்லா இருக்கு, கேமரா பிரமாதம். அற்புதமாக ஒரு நல்ல படத்துக்குரிய அத்தனை தகுதியும் இந்த படத்தில் பார்த்தேன். ஆகவே இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். உங்கள் வாழ்த்துக்கள். இவ்வளோ ஒரு பிஸியான நேரத்தில் ஹீரோவுக்கோ டைரக்டருக்கோ நட்புக்கோ வந்து உட்கார்ந்து வாழ்த்திக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுடைய நல்ல மனமும் சேர்ந்து இந்த படத்தை பெரிதாக வாழ்த்தும் என சொல்லி, இந்த படம் பாய் சகோதரா, இயக்குனரே வாழ்க, ஹீரோ வெற்றி பெற, தயாரிப்பாளர் வெற்றி பெற, ஸ்ரீ இனியா, உடுமலை நாராயணகவி மாபெரும் கவிஞருடைய கொள்ளு பேட்டி, நீங்கள் அடுத்து படம் எடுக்க வேண்டும். அதற்கு இந்த படம் வெற்றி பெற்று அந்த பணம் வரும். அடுத்த நல்ல படங்களை, இன்னும் நல்ல படங்களை எடுக்க வேண்டும் என சொல்லி, கமல்நாதன் புவன்குமார், டைரக்டர் ஆதவா ஈஸ்வரன், ஹீரோ, அத்தனை பேருமே வெற்றி பெற்று இந்த படம் மேலும் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும். தமிழ் சினிமாவை வாழ வைக்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு வாழ்வு தர வேண்டும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சால்வர் இந்த பாருங்க, நான் ஒரு வேண்டுகோள் விட்டேன். இந்த ராஜஸ்தான் சால்வையாக வாங்குவாங்க, அது யாருக்குமே உபயோகப்படாது. ஆனால் ஒன்று என்ன, மடித்து வச்சு அடுத்து உங்களுக்கு அடுத்த மாதம் போடுவாங்க. இப்படி வருஷம் பூரா அது சுற்றி வரும். அதில் இன்றைக்கி இந்த சகோதரர்கள் சக்தி சரவணன் பிஆர்ஓ அவர் சொல்லி என்னன்னு தெரியல, சகோதரர்கள் காட்டன், இது ஒரு வருஷத்துக்கு ஓட்டுக்கு உபயோகப்படும். சார் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் இது கதரில் வாங்கினேன் சார். ஓ, வெரி குட். என்னுடைய ஸ்பீச்சை கேட்டு, ஏன்னா ஒன்று, தமிழர்கள் நெசவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வாழ்கிட்ட நம்ம ஜாக்குவார் சொன்னார், தமிழன் வாழ வேண்டும். முதல்ல நம்மால் வாழ வைப்போம், பிறகு அடுத்தவங்களுக்கு வாழ்வு கொடுப்போம். நாம் யாரையும் வெறுக்கிறவங்கல்ல முதல்ல. அதனால் நெசவாளிகள், கைத்தறி நெசவார்கள், கதர் நெசவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை இந்த துண்டுகள் வாழ வைக்கும். அதுக்காகவும் நீங்கள் வாழ்க. தயாரிப்பாளரும் நான் மனம் நிறைந்து இந்த இயக்குனர் மேலும் பல வெற்றி படங்களை, நம்ம லோகேஷ் கனகராஜ் மாநகரன்னு ஒரு படம் பண்ணார், அதுக்கு பிறகு கைதி, அப்புறம் விக்ரம், இப்படி பல படங்கள் வெற்றி படங்களாகி இன்றைக்கி பெரிய டைரக்டராக இருக்கார். அதை போல நீங்களும் வெற்றி, அவங்க ஃபாதர், அப்பா அம்மா, இந்த அருமை சகோதரை பெற்ற தாயும் தந்தை, ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ ஸ்ரீ இனியா, ஆதவா ஈஸ்வர். முதல்ல நன்றியோடு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி. அழைப்புகள் ஏற்று அவர்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைத்து சீஃப் கெஸ்ட்டுக்கும் நன்றி. ப்ரெஸ் மீடியாவுக்கு நன்றி. ஏன்னா ப்ரெஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக ஒரு படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி கொண்டு போய் வெளியே சேர்க்கறது அதுதான் விஷயம். அதில் மிகப்பெரிய பங்கு ப்ரெஸ்க்கு இருக்குது, அது உங்களுக்கும் தெரியும். அது அந்த அந்த விஷயத்தை அது எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றலாம், இப்படியும் மாற்றலாம் இப்படியும் மாற்றலாம். ஒரு நூல் தான் வித்தியாசம். அதை தெரிஞ்சும் நான் கொஞ்சம் அடக்கியே நான் வாசிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நன்றிகளோடு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த மேடையில் நிற்க முக்கியமான காரணத்துக்கு அதுக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அந்த மேடையில் நிற்க முக்கியமான காரணம் என்னோடய அப்பா அம்மா, அவர்களுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி.
எனது நண்பர் புவியரசன் வெல்விஷர் அவருக்கு நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த, இந்த திரைப்படத்தின் வாய்ப்பை கொடுத்த ஆதவ ஈஸ்வரா மற்றும் ஸ்ரீனியா அவர்களுக்கு நன்றி. வாய்ப்பு அவருக்கு பிடிக்காது ஆக்சுவலாக வாய்ப்புன்னு சொன்னான். ஏன்னா அவர் வந்துட்டு நானும் வளர்கிறேன் நீங்களும் வளருங்க அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். அவரோட தியரியே அதுதான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரோ இதுதான் என்னோட தியரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். வாங்க ப்ரோ சேர்ந்து பண்ணலாம் ப்ரோன்னு தான் கூப்பிடுவார். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம், ரொம்ப நாள் ஆரம்பித்தோம், இது பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணோம், இது பண்ணோம். ரொம்ப இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு பாண்டிங் இருக்குது. ஸோ அது மேலும் வளரும். சார் வேறு நான் உடம்பு குறைங்க அடுத்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடம்பை குறைக்காதீங்க இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் போட்டார். அவ்வளோதான் பிடிச்சிட்டார் அவர். அதே குறைச்சிடுங்க ப்ரோ, நான் படத்துக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த படம் வந்து சொல்கிற விஷயங்கள் அதான் சொல்கிறேன். இந்த ராஜன் சார் அற்புதமாக சொன்னார். பாய் ஸ்லீப்பர் செல், பாய்னா வேறு விஷயம், பாய்னா ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும், ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும் அப்படிங்கிற தாட்டில் இருப்பாங்க. ஸோ அது இல்லை. பாய் அப்படிங்கிறது விஷயம் வந்து சகோதரர் அண்ட் தென் நண்பன். இதுதான் அந்த ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் படத்தில் பாருங்கள். அது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே சொல்லிட்டோம்னா அப்புறம் படத்தில் ஒன்றும் இருக்காது. ஸோ நிறைய இந்த படம் வந்து ஒரு நான்லீனியர் பேட்டர்னில் உருவாக்கப்பட்ட படம். முதல் பாகம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஷின், செகண்ட் ஹாஃப் வந்து ஆன்சர், அப்படி தான் இருக்கும். ஸோ இது என்னன்னா கண்டிப்பாக வந்து எந்த மதத்தையும் புண்படுத்த நோக்கத்தில் அந்த படம் பண்ணலை. அந்த மாதிரி படம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமாக வந்து ஒரு ஹியூமானிட்டிங்கிற ஒரு பேசிஸ் வச்சு தான் இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் லாங் பேக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பயங்கர தடங்கள், மீன்ஸ் என்னென்னா கொரோனா வந்துடுச்சு, அந்த அதுக்கப்புறம் லாக்டவுன், அப்புறம் அப்படி இப்படின்னு எப்படியோ கஷ்டப்பட்டு ஆக்சுவலாக கொண்டு வந்துட்டார் படத்தை. நிறுத்தி நான் நினச்சிருந்தா நிறையா நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிள்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து எனக்கே அது தெரியும், கண்டிப்பாக அது தெரியும். அந்த சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பயந்த நேரங்கள் எனக்கு அது கண்டிப்பாக தெரியும், அவருக்கே தெரியும். விடுங்க ப்ரோ, இருங்க ப்ரோ, நீங்கள் இருங்க, கூடவே உட்கார வச்சிட்டார். கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒரு 3 மாதம் உட்கார வச்சிட்டார். நீங்கள் போனால் தானே வந்து பயப்படுவீங்க, இல்லை நீங்கள் கூடவே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார வச்சிட்டார் ஆக்சுவலாக. ஸோ அந்த இது வந்து யாருக்கும் வராது. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. நான் இங்கே நின்றுட்டுருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவர் கொடுத்த வாய்ப்பு. அப்புறம் இந்த படத்தை பற்றி நான் அதிகமாக பேச போகிறதில்ல, நீங்கள் தான் இதுக்கு மேலே சொல்லணும். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க, ஸ்னீக் பீக் பார்த்துட்டீங்க, எல்லாம் சீஃப் கெஸ்ட்லாம் பேச போகிறாங்க. அவங்கள வச்சு நீங்கள் தான் இந்த படம் என்ன மாதிரி படம் அப்படிங்கிறத கண்ணோட்டத்தை நீங்கள் தான் வந்து கரெக்டாக சொல்லணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து அவர் கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்துட்டார். அண்ட் தென் அந்த மேலே கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி ஒரு கால் உடைஞ்ச ஏணி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். அந்த உடைஞ்ச ஏணிக்கு தாக்கு பிடிக்க சில நண்பர்கள், அவங்க டெக்னீஷியன்ஸ் கிடையாது, சில நண்பர்கள் இந்த படம் மூலிமா எனக்கு கிடைச்ச வரம். அவங்கள நான் வந்து மேடைக்கு உங்களோட அனுமதியோடு அவங்கள மேடைக்கு நான் அழைக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த படம் இல்லை, கண்டிப்பாக இல்லை. நான் அவங்கள வந்து மேடைக்கு அழைக்கிறேன் உங்கள் அனுமதியோட. நவீன்குமார், ஏவிஎம் என் சினிமாஸ் எடிட்டர். அண்ட் தென் நிவேக் சுந்தர், தனசேகர், கார்த்தி, வாங்க. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அனிஷ், வாங்க. சரவணன், இவனை பற்றி ஒரு கதை இருக்குது. ஆக்சுவலாக ஒரு வேர்டு சொல்லுவாங்க, எலி காயலாம், எலி புழுக்க ஏன்டா கூட சேர்ந்து காயணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இதுக்கு இவன் வந்து ரொம்ப அந்த தத்துவத்துக்கு இவன் வந்து ஆப்டான ஆள். ஏன்னா நான் நிற்கலாம், ஒரு டைரக்டர் வந்துட்டு ஒரு படம் கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து இப்போ நின்று தான் ஆகணும். ஏன்னா பாதி முடிச்சுட்டோம், இப்படியும் விழ முடியாது, அப்படியும் விழ முடியாது. ஸோ நம்ம முடிச்சாகணும். பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படி கிடையாது. ஸோ இன்னொரு படம் கிடைச்சா அடுத்த படம் வாய்ப்பு, இந்த படம் கிடைச்சா அடுத்த படம், அப்படி போயிருக்கலாம். பட் ஆனால் என் தம்பி அப்படி போகல, கூடவே நின்னான், கடைசி வரைக்கும் நின்னான். அது வந்து யாராலையும் எந்த இதாலையும் வந்து இது பண்ண முடியாது. அப்புறம் முத்துக்குமார், அவர் இருந்தாலும் வந்துடலாம் ப்ளீஸ். அவரும் 2 ஷெட்யூல் ஒர்க் பண்ணார். சில காரணங்களால் தான் அவரும் போனார் வெளியே, மற்றபடி எந்த இதுவில் இப்போ வரைக்கும் என் கூட டச்சில் இருக்கார். அப்புறம் டிசைனர் விஜய், அவர் நான் கண்டிப்பாக கூப்பிட்டே ஆகணும். இந்த போஸ்டர் வந்து இப்போ ஓரளவுக்கு பேசப்படுதுன்னா இவர் முக்கியமான காரணம். ஏன்னா நாங்கள் இப்போ தான் நேர்லேயே சந்திச்சுக்கிறோம்.
சத்தியமாக நம்ப மாட்டீங்க, கடவுள் ப்ராமிஸாக இப்போ தான் நேர்லேயே நாங்கள் சந்திச்சுக்கிறோம். ஃபோன்லேயே தான் ஒர்க் பண்ணுவோம், ஃபோன் காலில் இருக்கும், ஃபோன்லேயே தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவர் சொல்லுவேன், நான் கான்செப்ட் சொல்லுவேன், இப்படி தான் பிரதர், இப்படி தான் பிரதர், இப்படி தான் பிரதர், டோன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஸோ அவர் வந்துட்டு அது புரிஞ்சுக்கிட்டு அந்த இது பண்ணி நம்ம ஒரு நினைப்போம், அதை விட அதிகமாக கொடுப்பார். என் டீமே அப்படி தான், என் டீம்னு சொல்ல மாட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்து மூலிமா தான் எனக்கு கிடைச்ச நண்பர்கள். இது வந்து பாண்ட் ஃப்ரெண்ட்ஸோ அவங்களாம் யாருமே கிடையாது. இந்த படம் எப்போ ஆரம்பித்ததோ, இந்த ஒர்க்கு நான் எப்போ ஆரம்பிச்சனோ அப்படி அப்படியே வந்த நண்பர்கள் தான் இவங்கெல்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப கிஃப்டட், இதெல்லாம் வந்து ரொம்ப இது. அப்புறம் எடிட்டர் இட்ரிஸ் சார், அவரை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லா சமயத்துலேயும் அவர் கூட தான் ஜாலியாக இருக்கும். அது இப்போ சொன்னீங்கல்ல, ஐயோ வேணாம்பான்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு, அந்த மாதிரி அவர் எடிட்டர் தான், அதான் கட் பண்ணிவிடுவார் கரெக்டாக, ட்ரிம்டு கரெக்டாக இருக்கும். நவீன் அப்படி தான், நவீன் ட்ரீசர் கட் அவரு தான் ட்ரெய்லர் கட் பண்ணார் ஆக்சுவலி. ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இவங்க ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, அது எனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும், ஆதவா ஐஸ்வர்யாவுக்கு தெரியும். ஸோ ஏன்னா நிறைய சங்கடங்கள் நாங்கள் நிறைய இது பண்ணோம், பார்த்தோம், சம்மந்தமே இல்லாமல் கஷ்டங்கள் வந்தது. அப்போ எல்லாம் இன்னொரு படம், அடுத்த படம் போயிடலாம், அடுத்த படம் அப்படிலாம் இல்லாமல், ஸோ இது இந்த படம் ஒரு நல்ல படம், இது நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஸோ அதை வெளியே கொண்டு வரணும், ஸோ அதை நம்ம ப்ராப்பராக பண்ணிடலாம், நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைமில் என்ன இது பண்ணாலும் சலிக்காமல், இது பண்ணாமல், முகம் சொல்லிக்காமல் ஒர்க் பண்ண நண்பர்கள் இவங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுங்க எனக்காக ப்ளீஸ். அப்புறம் சென்சார் ஆஃபீஸில் இருந்தும் சரி, வசுமதி மேம் அங்கே இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கும் நன்றி. ஏன்னா இப்போ லாஸ்ட் அவங்களும் எனக்கு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. சென்சார் ஆஃபீஸ்க்கு அவங்களுக்கும் நன்றி, சென்ட்ரல் போர்டு ஆஃபீஸ்க்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் எப்படி, ஏன்னா அவங்க நினச்சிருந்தா எப்படி வேணாலும் இது பண்ணிடலாம், பட் பார்த்தாங்க அந்த கான்செப்ட், இந்த டைட்டிலுக்கே அவங்க எழுதி வச்சுட்டு சொன்னாங்க. ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வெல்விஷர், நண்பர், அண்ணா எல்லாமே சொல்லிக்கலாம், பாலசுப்ரமணியம் சார், கோ டைரக்டர். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலையும் இவரை பற்றி பேசும்போது தான் எனக்கு கொஞ்சம் இதாகும். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலையும் கூட இருந்தார். நடுவில் கருத்து வேறுபாடுகள் ஒரு நாள் 2 நாள் வந்தது, அப்படி இருந்தாலும் அடுத்த நாள் தம்பி என்னாச்சு வா, நான் பேசுவேன், நான் அவர் பேசுவார். எங்கள் அப்பான்னு சொன்னால் கோவம் ஒருவருக்கு, நான் இன்னும் வயசு தாண்டா அப்படின்னு சொல்லுவார். என் அப்பாவுக்கு அடுத்து நான் கண்டிப்பாக நான் பார்க்குறேன், அதை நான் பெருமைப்படுறேன் இதில் நான் சொல்கிறதுக்கு. அப்பா முன்னாடியே அதை நான் சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, முந்தா நாள் வரைக்கும் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், ப்ரெஸ் மீடியாஸ் தெரியும், ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வேறு ஒரு இடத்துல நடக்க வேண்டிய ஒரு இருந்தது, இங்கே ஒரு காலத்தின் கட்டாயத்தால் இங்கே மாற்றப்பட்டுச்சு. அதுக்கு நாங்கள் என்ன போராடணும் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக்சுவலி அந்த ஒரு நாள் எல்லாருமே இங்கே கூட்டு வரணும், அசம்பிள் பண்ணி கூட்டு வரணும், ஸோ எல்லாமே இது பண்ணோம். அதுக்கு பக்கபலமாக இருந்தவர் இவங்க நண்பர்கள். அப்புறம் தங்கராஜ் சார், ஸ்க்ரீன் ஃபோக்கஸ் அவர் தங்கராஜ் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு அவருக்கு தான் கூப்பிட்டு போனேன். ஸோ இந்த இதுதான் சார் இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னா அழகாக பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்லி கண்டென்ட், நட்பு ரீதி, நட்பு அப்படிங்கிற பட்சம் இருந்தாலும் இந்த படம் நல்லபடியாக வெளியே வரணும், கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட தாட். அந்த தாட் கண்டிப்பாக உங்களுக்கும் அது போய் சேரும் அப்படிங்கிற விஷயம் நான் நம்புகிறேன். ப்ளஸ் அதுக்கப்புறம் இது மனிதன் இன்னொன்று, நான் சாரி, அந்த திரைப்பற்றை அவங்கள கொஞ்சம் நான் மேடை கலைக்க ஆசைப்படுறேன், உங்கள் அனுமதியோட. அந்த இது பண்ணாங்க இல்லைங்களா ஆக்ட், அவங்கள ப்ளீஸ் எல்லாருமே வாங்க ப்ளீஸ். ஏன்னா இந்த ஸ்டேஜ் இப்போ நின்று எல்லாருமே பேசுகிறது, ட்ரெய்லரும் பேசுகிறாங்க, ஸோ இதுவும் பேசுகிறாங்க, பட் ஃபஸ்ட்டு இதை பேசிட்டு தான் அதை பேசுகிறாங்க. ஸோ அது எல்லாரையும் கூப்பிட்டுறேன். சிவா வாங்க, நண்பர் வாங்க, குழந்தைங்க வாங்க, எல்லாம் வாங்க. ஸோ இவங்களுக்கு எனக்காக இன்னொரு தடவை கை தட்டிடுங்க. ஏன்னா நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த மாதிரி லான்ச்சில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நானே சொன்னேன், ப்ரோ இது ஆதவா ப்ரோ கொஞ்சம் வாங்கலாம் ப்ளீஸ், வாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி ப்ரோ இது வேணாம், இந்த ஆக்ட் வேணாம், நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், இந்த ஆக்ட் வேணாம், ஒரு ஆக்டுன்னு இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ட்ராமா வேணாம் ப்ரோ அப்படின்னு சொன்னால், ஏன்னா வரவங்க ஏன்னா ஒரு சினிமாங்கிறது வேறு, ட்ராமாங்கிறது வேறு, அது பார்க்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை ப்ரோ ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் பண்ணுங்கள்
அப்படின்னாரு. சரி ஒரு அழுத்தி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த நான் வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஏன்னா இது சினிமா கிடையாது, எடிட் பண்ணிட்டு தூக்கி போட கிடையாது, ஃபுல்லாக லைவ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை மனசில் வச்சு நான் பண்ணேன். அதை பண்ணிட்டு நான் கொடுத்துட்டேன். ஏன்னா சினிமாங்கிறது வேறு, அண்ட் தென் அதுக்கப்புறம் அதை ஆக்ட் பண்ணுறது, லைவாக ஆக்ட் பண்ணுறது வேறு விஷயம். ஸோ அதை வந்து இவர்கிட்ட நான் எழுதி கொடுத்துட்டேன், நண்பர் சிவா கிட்ட கொடுத்துட்டேன் நான். எண்டு வரைக்கும் இது தாங்க, நீங்கள் எப்படி ப்ரொசீட் பண்ணுவீங்களோ நீங்கள் பண்ணுங்கள் பிரதர், நான் பாருங்கள் அப்படின்னு. ஆனால் போ எண்டில் அது இது பண்ணும்போது எல்லாருமே வந்து நான் நினச்சதை அவங்க ஃபீல் பண்ணாங்க, கை தட்டினாங்க. சில பக்கத்தில் பார்த்தேன் ஒரு மாதிரி கண் கலங்கினாங்க. அதுவே இது கிடைச்ச வெற்றி. நான் பார்த்தேன், அதுவே இது கிடைச்ச, இந்த ட்ராமா கிடைச்ச வெற்றி. இந்த இது வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சது. ஏன் அவர் நான் கூப்பிட்டேன்னா அதை வச்சுட்டு அவர் தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது வந்துட்டு அவர் தான். ஏன்னா நான் உண்மையாலுமே சொல்கிறேன், நான் வேணான்னு. அப்புறமா அவர் ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் வந்து இது பண்ணால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு வந்துட்டு இந்த இதை கொடுத்தாரு. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஸோ இது எப்படி முடிக்கணும்னு தெரில. இந்த படம் எடுத்து முடிச்சாச்சு. இது டெலிவரி பண்ணுற விஷயம் அது வந்து உங்கள் ப்ரெஸ்ஸான உங்களுக்கும் மக்களாக உங்களுக்கும் தான் இருக்குது. மனிதநேயம் மட்டும்தான். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை மாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறது வந்துட்டு அது பலகாலமாக இருக்குது. அதை மாற்றலாம். மாறணும்னு நினச்சா மாறாது, மாற்றணும்னு நினைங்க கண்டிப்பாக மாறும். அதுதான் விஷயம். அதுதான் நான் கடைசியாக சொல்ல வரேன். இந்த படத்தை மூலியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். ஏன்னா தீண்டாமை ஒழிக்கப்படும்னு சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் படிப்படியாக தான் குறைஞ்சது, படிப்படியாக குறையும். அதுக்கப்புறம் நம்ம இல்லாதப்போ நீங்கள் வந்து அப்பா ஜென்ரேஷன் தாத்தா ஜென்ரேஷன் இருந்துச்சு. படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கே வழி. அது யாராலையும் மறுக்க முடியாது. டெஃபினட்டாக குறையுது. அதுதான் ஒரே அடியாக குறைக்க முடியாது, ஆனால் குறையும். அதுக்கான ஸ்டெப்பை நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ அதை வந்து நம்ம மனசார செய்யணும். அதை தான் நாங்கள் செய்கிறோம். ஸோ இதை வந்து நான் சினிமாவில் இருக்கேன்னா, சினிமாவில் நான் இதை காமிக்க முடியும், இப்படி நான் காமிப்பேன். இதை வந்து படிப்படியாக மாற்றம் உண்டாகணும். ஏன்னா எல்லாருமே ஒரே இதுதான் அப்படிங்கிறது தான் விஷயம். ஹியூமானிட்டி தான் மெயின். ஜாதி மதம் அதெல்லாம் கடந்து அதையெல்லாம் தாண்டி, ஜாதி மதம் தாண்டி ஹியூமானிட்டிங்கிற ஒரு விஷயம் தான் வேணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். கண்டிப்பாக மாறும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்றைக்கி உடனே மாறலைனாலும் நாளைக்கு மாறும், நாளை மறுநாள் மாறும், நான் இறந்ததுக்கு அப்புறம் கூட மாறும். ஆனால் கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறத நான் உறுதியாக இருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்து, இந்த மேடையை பயன்படுத்தி நான் இந்த விஷயத்தை சொன்னதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த படம் நான் கண்டிப்பாக நினச்ச மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது, ப்ளஸ் பீப்புள்ஸ். ஸோ நீங்கள் அது கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ. வருகை தந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தயாரிப்பாளர் ராஜன் சார் அவர்களுக்கும், எங்கள் ஒரு டென்ஷன் ஆகிறாங்க பாருங்கள், கே ராஜன் சார் அவர்களுக்கும், என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் ஜாகவர்தங்கம் அவர்களுக்கும், புரட்சி இயக்குனர் பேரரசு சார் அவர்களுக்கும், காதல் கந்தாஸ் மாஸ்டர் அவர்களுக்கும், இந்த படத்தின் நாயகன் ஆதவன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் அவங்களுக்கும், அண்டு படத்துடைய இயக்குனர் அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் பாலு சார் அவர்களுக்கும். ஏன்னா அவர் தான் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி இந்த படம் ஒர்க் பண்ண ஆரம்பித்த டைம்லேருந்தே இந்த படத்தை பற்றின அப்டேட் எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். சார் இந்த படம் இங்கே ஷூட் போகிறோம், இந்த டைம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், இப்போ தான் ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு வந்தோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்குன்னு எனக்கு லைவ் அப்டேட் அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க பாலு சார். ஸோ அவர் மூலிமா தான் இந்த டீம் பற்றி எனக்கு தெரியும், ஹீரோ பற்றி எனக்கு தெரியும். படத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஹீரோ சார். அவர் ஹிந்தி ஆக்டர் மாதிரியே இருக்கார், பெருசாக வருவார், இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் அடுத்து ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போது கூட அவரையும் வச்சு ஒரு கதை ஒன்று பண்ணி வச்சு அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை சகோதர சகோதரிகளும் இந்த நேரத்தில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மிக்ஜாம் வெள்ளத்துக்கு அப்புறம், ஒரு பெரிய பேரிடருக்கு அப்புறம் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு சென்னை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி இருக்குது. இன்னும் திரும்பாத பகுதியில் இருக்கிறவங்களும் விரைவாக திரும்பணும்னு கடவுளை வேண்டிப்போம் இந்த நேரத்தில். அண்டு இந்த தலைப்பு பாய், எனக்கும் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஒரு நீண்ட நெடிய காலமான ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னு சொன்னால், மேடைக்கு பேசுகிறதுக்காக இல்லை, நான் வந்து ஜாதி மதம் இதுக்கெல்லாம் கடந்து மனிதனாக பார்க்கணுன்ற ஒரு உயிர் இன்னொரு உயிரை மட்டும் பார்க்குற
அந்த ஒரு இதிலே பழக்கத்திலே வளர்ந்தவன். ஸோ அதனால் எனக்கு வந்து எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே சமம் தான். எப்பயும் நம்ம அன்பை மட்டும்தான் பகிர்ந்து நம்மளால் முடிஞ்ச நல்லது செய்யணும். நல்லது செய்ய முடியலன்னாலும் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுன்ற ஒரு பாலிசியோடு இருக்கக்கூடியவன். நான் வந்து காரைக்குடியில் பிறந்தவன். ஸோ காரைக்குடியில் எங்கள் ஏரியா பேர் வந்து அந்த காட்டுத்தலைவாசல், அந்த பள்ளிவாசல் சுவத்தில் தான் எங்களோட கடை வீடு பக்கத்தில், அது மாதிரி. ஸோ ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் நான் குழந்தையாக இருக்கும்போது என்னை தூக்கி கொஞ்சி அவங்க வந்து என்னை ப்ளஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. தினந்தோறும் அங்கே ஒரு 100 பாய்கள் வந்தால் கூட என்னை வந்து தூக்கி கொஞ்சி அவ்வளோ பிரியமாக வச்சுருப்பாங்க. அதோடைய கனெக்டிவிட்டியோ என்னமோ தெரில, இன்றைக்கும் எனக்கு நிறைய இஸ்லாமிய சகோதரர் இருக்காங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தென்னிந்திய தர்கா அசோசியேஷன், முஸ்லீம்ஸ் அசோசியேஷன்ஸ், அந்த மாஸ்க் அசோசியேஷன்ஸோட பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாகூர் தர்காவாக இருக்கட்டும், பிரான்மலை தர்காவாக இருக்கட்டும், நிறைய தர்காவிலேருந்து என்னை தேடி என் வீட்டுக்கு வந்து என்னை வந்து என் கூட அந்தளவுக்கு ஒரு நட்போடு இருப்பாங்க. இப்போது நான் இஃப்தார், நோன்பு எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் வந்து கலந்துக்குவேன். ஒவ்வொரு வாட்டியும் இந்த டைட்டில் சொன்னோன்னே நான் வந்து அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட கேட்டேன், சார் டைட்டில் வந்து நீங்கள் பாயின்னு வச்சுருக்கீங்க, ட்ரெய்லர் வேறு அவர் என்கிட்ட காமிச்சார். ஸோ காமிக்கும்போது ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது சார், படம் வந்து எதுவும் கான்ட்ரவர்சி இல்லாத கரெக்டாக இருக்கா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் போஸ்டர் டிசைன் காமிச்சார். டிசைன் காமிச்சோன்னே ஹீரோ வந்து அந்த குல்லா, விபூதி பட்டை, கையில் சிலுவை. இது வந்து அப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்ன தலைவர் ஃபேனா? இது ஜக்குபாயோடைய இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கு. ஏன்னா ஜக்குபாய் படத்தில் அந்த போஸ்டர் லுக்கு வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஆமாம் சார், நான் தலைவர் ஃபேன் தான் சார் அப்படின்னாரு. ஸோ இது ஒரு மத நல்லிணக்க படம் தான் சார், அதில் எந்த டவுட்டும் வேணாம், இதில் எந்த கான்ட்ரவர்சியும் டெஃபினட்டாக இருக்காது, எந்த சமூகத்தையும் நம்ம வந்து தவறாக சொல்லலை, மனிதநேயத்தை தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வரத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன் வந்து பேசிட்டு அது சேனலில் வரும்போது வேறு தலைப்பில் வருது, தேவையில்லாத கான்ட்ரவர்சியில் நம்மளும் மாட்டிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து முழு வீடியோவை பார்க்குறதில்ல, அது ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும்போதும் அது ஹெட்டிங்கை பார்த்துட்டு கமெண்ட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது, சோஷியல் மீடியாவுடைய அந்த ஒரு இம்பேக்ட். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நம்மளும் அதை கொஞ்சம் தீர விசாரித்து கேட்டுட்டு அதில் உள்ளே வர்றது அப்படின்றது இருக்கேன். ஏன்னா இந்த டெக்னாலஜியோடைய வளர்ச்சியில் சார் சொல்லும்போது, ராஜன் சார் அவங்க ராஜன் சார் அவங்க சொல்லும்போது அப்துல் கலாம் அவங்க வந்து எவ்வளவோ சேட்டலைட், எவ்வளவோ வந்து அணு ஆயுதங்கள்லாம் தயாரித்தப்போ ஏற்பட்ட சந்தோஷத்தை விட அந்த ஒரு குழந்தைக்கு கால் நடக்கிறதுக்காக செய்த அந்த கருவி தான் செஞ்சது தான் சந்தோஷம்னு சொன்னாங்களே, அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி எவ்வளவோ நவீன விஞ்ஞானம் முன்னேறிட்டு இருக்கு, பட் வந்து இந்த உலகம் பூரா அதில் போர்க்கருவிகள் செய்கிறதுக்கான யுக்திகளை தான் யோசிக்குது. உலக நாடுகள், நீங்கள் எல்லா நாட்டிலையும் பாருங்கள், உலகத்திலேயே மனித சமுதாயம் எதற்காக பணத்தை அதிகமாக செலவு செய்யுது அப்படின்னு சொன்னால் போர்க்கருவிகள், போர் விமானங்கள், அந்த இராணுவ தளவாடங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்காக தான் வந்து அவன் வந்து செய்கிறான். பட் ஒரு மனிதனுக்கு எது தேவை? உணவு, உடை, இருப்பிடம். இந்த உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த இராணுவத்துக்காக செலவு செய்கிற பட்ஜெட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்தியா உள்பட இராணுவத்துக்கு செய்கிற பட்ஜெட் நீங்கள் போட்டு பாருங்கள். அண்டு மற்ற மனிதனுடைய அடிப்படை தேவையான கல்வி, மருத்துவம், இதுக்கு செய்கிற பட்ஜெட் பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் கல்வி அறிவு இல்லாத காலத்தில் மனுஷன் வந்து ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இடத்த பிடிக்கிறதுக்காக அவன் வந்து சண்டை செஞ்சிட்டு இருந்தான். இன்றைக்கி நமக்கு எஜுகேஷன் சிஸ்டம் இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு, படிச்சிருக்கிறோம், பண்பட்டு இருக்கிறோம், மனிதர்கள் ஒவ்வொருத்தரை எவ்வளவோ வந்து அட்வான்ஸ் விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு மனுஷன் அழிக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு அந்த அறிவு எதுக்கு, அந்த கல்வி எதுக்கு, அவன் எதுக்கு படிக்கிறான் அப்படின்ற யோசனைகள் தான் வருது. ஸோ நம்ம வந்து சக மனுஷனாக பார்த்து அவனோட நம்ம வந்து அன்பாக பழகிறது. அன்பே சிவம் ஏன் சொன்னாங்கன்னு சொன்னால் அது ஒன்று தான் வந்து உருவம் இல்லாதது. அன்புக்கு வந்து உருவமே கிடையாது. அதுக்கு வந்து எல்லா ஜீவனும் ஒன்று தான், எல்லா மனுஷனும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான்றதை மட்டும் நம்ம வந்து ஒரு பாலிசியாக எடுத்துக்கிட்டு யாருக்கும் தீமை செய்யாமல் நன்மை மட்டுமே நினச்சி நம்ம எல்லாரும் வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம் சொல்கிற விஷயம்
நல்லதை மட்டுமே அதிகமாக சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த படம் ஒரு சரியான நேரத்தில் ரிலீஸ் ஆகி அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொன்று ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் இது. இப்போ உட்காரும்போது யோசித்தேன். ஏன் சொன்னால் இப்போது நம்ம வந்து சம்மரில் தான் ஹாலிடேஸ் விடுறோம். அது வந்து வெள்ளைக்காரன் இருந்த பீரியடில் அவனுக்கு வெயில் ஒத்துக்காது, குளிர் கண்ட்ரியில் வாழ்ந்தான், இங்கே வந்தான் சம்மர் ஹாலிடேஸ்னு வச்சான். நம்மெல்லாம் வெயிலோடே உறவாடி வெயிலோடே வாழ்ந்து வந்த நமக்கு வந்து சம்மர் வந்து நம்மளை பெருசாக எந்த தொந்தரவும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இந்த சம்மர் ஹாலிடேஸை அரசாங்கங்கள்லாம் சேர்ந்து அந்த மழை காலத்தில் லீவ் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க, வெள்ள பாதிப்பில் பெருசாக மாட்ட மாட்டாங்க. ஸோ நவம்பர் டிசம்பரில் நம்ம ஸ்கூல் வைக்கிறது, அப்புறம் அதுக்கு லீவ் விடுறது, பசங்களையும் டென்ஷனாக வச்சுக்கிறது, அவங்க நியூஸில் இந்த வானிலை அறிக்கை எப்போ வரும்னு பசங்க எஜுகேஷன் அது பெருசாக பாதிக்குது. ஸோ நவம்பர் டிசம்பர் மழை வருதுன்றது கம்பல்சரி தெரிஞ்சு போச்சு. வெள்ளம் வரதுன்றது இனிமேல் வந்து தடுக்கவே முடியாது. நீங்கள் 4000 கோடி இல்லை 40,000 கோடி செலவு பண்ணாலும் அந்த தண்ணியெலாம் வெளியே போகாது. ஏன்னா எல்லாம் ஏரிக்குள்ளே கட்டியிருக்கிறோம். அது வந்து வெளியிலே போகாது. நம்மாழ்வார் ஐயா வந்து எப்போயோ சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்து இனிமேல் வந்து காலநிலை மாற்றம் அதிகமாகிடுச்சு, பருவமழை வந்து இனிமேல் தப்பி போயிடுச்சு, வரப்போகிறது எல்லாமே புயல் மழை தான். புயல் மழை வந்து இவ்வளோ தான் பெய்யும், இத்தனை சென்டிமீட்டர் தான் பெய்யும்னு கணக்கே கிடையாது, எவ்வளோ வேணால் பெய்யும், அது பெரிய டிசாஸ்டர் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லீவ் விஷயத்தை வந்து நவம்பர் டிசம்பருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் எல்லாருமே சென்னைக்கு வாழ வந்தவங்க தான். இப்போ நான் கூட லீவுன்னு சொன்னால் ஒரு 2 மாதம் ஊருக்கு போயிட போகிறேன். வெள்ளம் பாட்டுக்கு வந்துட்டு போயிட போகுது. போனதுக்கப்புறம் திருப்பி ஜனவரியில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வேலைகளை ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அதை வந்து அரசாங்கங்கள் ஒரு பரிசீலனை பண்ணணும் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.